ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக சங்கர்பாலி நல்ல மொறுன்னு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். எல்லாமே ஒரே கப்லேயே அளந்து எடுத்துக்கோங்க. நான் 1 கப் சீனி எடுத்திருக்கேன். அதே கப்லேயே 1 கப் அளவு தண்ணி, 3/4 கப் அளவு நெய் சேர்த்துருக்கேன். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கொதிக்க வச்சிடலாம். சீனி நல்லா கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். எந்த கப்பில் சீனி எடுத்தோமோ அதே கப்லேயே 4 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பாதி பாதி கூட சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக. இப்போ உப்பை மாவில் நல்லா கலந்து விட்டுலாம். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல சீனி, அதை இதில் சேர்த்துக்கலாம். சுட சுட சேர்த்துறாதீங்க, நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்கலாம். லேசாக சூடு இருந்தால் பரவாயில்ல, ரொம்ப சூடோடு சேர்த்துறாதீங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கணும், அந்த மாதிரி மாவை பிசைஞ்சு எடுக்கணும். கொஞ்சம் மாவு டைட்டாக இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதை ஒரு 15-20 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாவது வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவில் பாதி அளவு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஷேப் இல்லைனாலும் பரவாயில்ல. மாவு கொஞ்சம் திக்காக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தேய்ச்சி எடுத்துகிட்டு சைடெல்லாம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு ஸ்கொயராகவோ அப்படி இல்லைன்னா ட்ரையாங்கிளாகவோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கட் பண்ணதே பொண்ணு தான், கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே கட் பண்ணிட்டா. இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். அடுப்பை ரொம்ப ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா டக்குன்னு கலர் மாறிடும், உள்ளே வேகாமல் இருந்துடும். அதனால தான் இப்போ அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா ஃப்ரை ஆனதும் இதை எடுத்து மாற்றி வச்சிடலாம். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா மொறுன்னு பசங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட இது டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இது மாதிரியே எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ சூப்பரான சங்கர்பாலி ரெடியாக இருக்குது. நல்லா மொறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சீனி இது கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.